சென்னை டிவி தேட்டர்ஸ் வந்து அனைத்து முஸ்லீம் வாழ்றீங்க. ஆனா தர்கா வழிபடுறவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற யாரா இருந்தாலும் காபிர் என்று சொல்றான். ஆனா ஒட்டுமொத்த அனைவரும் முஸ்லீம் வாங்க. அப்ப தேவைன்றவங்க முஸ்லீம் சேர்த்துக்கிறோம், தேவையில்லாதப்ப காபிர் என்று சொல்றோம். அது ஏன் அந்த கேள்வி? சரி, ஓகே சார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப தர்காவுக்கு போறவங்கள நம்ம இணை கற்பிக்க கூடியவர்கள் சொல்றோம். தர்காவில் வழிபடுறவங்களை வந்து ஷிர்க் வைக்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல உங்க முஸ்லீம் இல்ல அப்படிங்கிறீங்க. சரி, அதுல உறுதியா இருக்கிறீங்களா? இருக்க மாட்டேங்கிறீங்க. இடஒதுக்கீட்டுக்கு தீவுத்திரல வந்து போராட்டம் பண்ணோம்ல ஜூலை 4ல, அதுக்கு என்ன பண்ண எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறோம். இந்த எல்லாரும்ல யாரு? தௌஹீத்வாதி மட்டுமா கூப்பிட்டோம்? தௌஹீத்வாதியும் வா, தர்காவாதியும் வா, தரிகாவாதியும் வா, எல்லாரையும் கூப்பிடுறீங்க. அப்ப உங்களுக்கு தேவைன்னு வரும்போது எல்லாரையும் முஸ்லீம்ங்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னு வரும்போது முஸ்லீம் இல்லைங்கிறீங்க. ஏன் இப்படி குழப்பறீங்கன்னு கேட்கிறாரு. நல்ல கேள்விதான் இது. அதாவது என்னன்னு கேட்டாங்க, முஸ்லீம்ங்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து ரெண்டு வகையில் மார்க்கத்தில் பயன்படுத்தப்படுது. ஒன்னு வந்து உலக கணக்கில் முஸ்லீம் ஆகிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆகுதல் ஒண்ணு. அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆவதற்கு ஒரு அளவுகள் வேற, உலகத்தில் முஸ்லீம் ஆகுறதுக்குரிய அளவுகள் வேற. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல முனாபிக்குகள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. முனாபிக்குன்னா யாரு? நம்மள்ட்ட வந்து முஸ்லீம் சொல்லிக்கிடுவான், ஆனா உள்ளத்துல ஈமானே கிடையாது. அங்க போய் உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான் சொல்லிக்கிடுவான். இவன் 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தான். ரசூலுல்லாஹ் கட்டி விட்டாங்களா? இவன் முஸ்லீம் இல்ல, முனாபிக்கு தானே இவன், ஈமான் இல்ல இல்ல, நீ என்ன முஸ்லீமா போடுறன்னு சொல்லி கட்டி விட்டாங்களா? விரட்டி விடலைங்க. முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், அவன்கிட்ட ஈமானும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா அவன் என்ன செஞ்சான்? தன்னை முஸ்லீம் சொல்லிக் கொள்கிறான். அவனை அங்கிருந்து அப்ரூவ் ரிமூவ் பண்ணவே இல்ல. போர்க்களத்துக்கு போறாங்க, போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவனை. முஸ்லீம்கள் எல்லாம் போருக்கு போறாங்கல்ல, போர்க்களத்திலையும் கூடவே போவாங்க. யார் போவா? முனாபிக்கு போவான். அப்ப போருக்கு போகும் பொழுது என்ன செய்யறாங்க? அவனையும் கூட்டிக்கிறாங்க. போய் ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க, கனிமத்து பொருள் பங்கு வச்சு கொடுப்பாங்க. எனக்கு தாண்டு கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? போர்க்களத்தில் கலந்து கொண்ட முனாபிக்குகளுக்கு போரில் கிடைத்த வெற்றி பொருள்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவங்களும் கொடுப்பாங்க. ஆனா இவங்க மூமினா அல்லாஹ்விடத்துல? துன்யாவுல இவன் மூமின் தான், உலக கணக்குல உலக விஷயத்துல இவன் மூமின் தான், முஸ்லீம் தான். ஆனா அல்லாஹ்விடத்துல முஸ்லீம் ஆயிவன் அல்லாவே இல்லங்கிறான். முனாபிக்கா இருக்கக்கூடியவன் வந்து இன்னல் முனாபிகீன லஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார், முனாபிக் என்பவர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள், காபிரோட கீழே இருப்பார்கள். அப்படி ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்றான். இங்க என்ன கணக்குல இருந்தாங்க? கனிமத்து பொருளை பங்கு வச்சு கொடுக்கறாங்க, முஸ்லீம் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா இதுல இன்னொரு மேட்டர் இருக்கிறது. ஒரு கிராமத்தில இருந்து வந்தாங்க ஒரு கூட்டம், ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆமன்னா காலத்தில் ஆராபு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற? அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் தூமினு, நீ ஈமான் கொள்ளவே இல்லை, போய் சொல்ற. அவன் என்ன சொல்றான்னா ஆமன்னாங்கிறான், ஈமான் கொண்டோம்ங்கிறான். அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? நபியை நீங்கள் சொல்லுங்கள், லன் தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூல் அஸ்லம்னா, முஸ்லிமா இருப்போம்னு சொல்லிக்க, மூமின்னு சொல்லாத, உள்ளத்துல இருக்கணும் மட்டும் சொல்லிவிடாத, முஸ்லிமா இருக்கிறோம் என்று சொல்லு. ஏன்? வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்க உள்ளத்துல ஈமான் நுழையவே இல்ல, உள்ளத்துல ஈமான் இல்ல, ஆனா முஸ்லிம்னு சொல்லிக்கங்கறான்ல. உள்ளத்துல ஈமான் இல்லாதவன் கூட உலகத்துல என்ன சொல்லிக் கொள்ளலாம்? முஸ்லிம்னு சொல்லிக் கொள்ளலாம். அவன் ஈமானே இல்லாட்டி முஸ்லிமா இருக்க முடியுமா? எந்த விதமான இறை நம்பிக்கையும் உள்ளத்துல இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு நீ என்ன வார்த்தையை பயன்படுத்திக்கிற தப்பு இல்லைங்கிறான், முஸ்லிம்னு சொல்லிக்கப்பா. அதை தடுக்க முடியாது. உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத, ஈமான்டா உள்ளம் சம்பந்தப்பட்டது, அதை சொல்லிவிடாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? இன்றைக்கு தர்கா வழிபாடு பண்றாங்க, அவங்க தன்னை முஸ்லீம் தானே சொல்றாங்க, முஸ்லீம் சொல்றாங்க. நாங்க முஸ்லீம் ஜனத்தொகை கணக்கு எடுக்கும் போது என்ன கணக்குல வர்றாங்க? முஸ்லீம்னு வர்றாங்க. இடஒதுக்கீடு முஸ்லீம்ங்கிற வகையில வாங்கிக்கிறாங்க. அவ பெருநாள் லீவ் விட்டாங்கன்னா முஸ்லீம்ங்கிற முறையில அந்த லீவ் விடுமுறையை வாங்கிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் கட்ட நினைச்சாங்கன்னா சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு தாங்கன்னு சொல்லி சலுகையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்ப எல்லா வகையிலையும் தங்களை முஸ்லீம்கள் என்றவர்கள் சொல்லிக் கொள்வார்களே, ஆனால் உலகத்துல லிஸ்ட் போடும் பொழுது அவங்கள முஸ்லீம் லிஸ்ட்ல சேர்த்துக் கொள்ளணும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாபிக்கை அந்த லிஸ்ட்ல சேர்த்தார்கள். ஈமான் யாருக்கு இல்லையோ அவனையும் அல்லாஹ் வந்து முஸ்லிம் கணக்குல சேர்த்தான். அதே நேரத்தில்
நம்ம இதையும் சேர்த்து சொல்லுவோம். இட ஒதுக்கீடு கேட்கிறோம். இது இபாதத்து விஷயத்துக்காக கேட்கிறோம். துன்யாவில் நமக்கு படிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கேட்கிறோம். நம்ம எல்லாம் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம். சரியான முஸ்லீம் இருப்போம், முஸ்லீம் இல்லாதவன் இருந்தாலும் நம்ம முஸ்லீம் என்று நம்மளை சொல்லிக் கொள்கிறோம். அப்ப எல்லாருமே கேட்போம் வாடான்னு சொல்லி கூப்பிடுறோம். அதுக்கு கூப்பிடலாம், ஓகே. அதே நேரத்தில் ஒருத்தன் அல்லாவுக்கு இணை கற்பித்தாண்டு வைங்க, அல்லாவிடத்தில் ஒரு முஸ்லீமா இருப்பானா? மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது வாங்க முஸ்லீமே நீங்க சொர்க்கத்துக்கு போங்க நல்லா சொல்லுவானா? அப்ப நம்ம இவன் நரகவாசி, இவன் கெட்டவன், ஷிர்க் வைக்கிறவன் என்று சொல்வதெல்லாம் மறுமையில. இந்த வேலையை நீ செஞ்சேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? மறுமையில நரகம் தான் கிடைக்கும். இணை கற்பிக்கக்கூடிய பட்டியல்ல தான் அல்லாஹ் உன்னை சேர்க்குவான். இந்த வேலையை உற்று அப்படின்னு சொல்றமே, அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றோம்ல, அது எந்த அர்த்தத்துல சொல்றோம்? மறுமையில் நீ அல்லாஹ் கணக்குல முஸ்லீம் ஆக மாட்ட. தர்கா வழிபாடு செஞ்சா, மனுஷங்கால உளுந்தா, செத்து போன ஆள்கிட்ட வேண்டுதல் பண்ணா, நேர்ச்சை பண்ணு சொன்னா நீ அல்லாவிடத்தில் முஸ்லீம் கணக்குல வரமாட்டாய். அப்ப அல்லாவிடத்தில் முஸ்லீம் கணக்குல வரமாட்டாய் என்பதும் சரி, துன்யா கணக்குல முஸ்லீமா வருவான் என்பதும் சரி. ரெண்டுக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ரெண்டாகத்தான் வைத்தார்கள். முஸ்லீமுக்குரிய எல்லா பாதுகாப்பு முனாபிக்கு கொடுத்தாங்களா இல்லையா? முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கா இல்லையா இஸ்லாமிய நாட்டுல? அது முனாபிக்கு கிடைச்சிச்சு. ஏன்? அவன் முஸ்லீம் சொல்லிக்கிட்டான். முஸ்லீம் சொல்லிட்டா உள்ளத்தையா பார்க்க முடியும்? அல்லாவுக்கு உள்ளத்தில் உள்ள தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன மனிதர் தானே? வாடா முஸ்லீம் வா, தொழுதுட்டு போ, கனிம் போருக்கு போருக்கு வா, அதை ஜக்காத்து வேணுமோ வாங்கிட்டு போ, கொடுக்கத்தான் செய்வாங்க. சதகா பித்ரு வேணுமோ வாங்கிட்டு போ. நீ உன்னை முஸ்லீம் என்று நீ சொல்லிக் கொள்ற வரைக்கும் நாங்க துன்யாவுடைய விஷயத்துல உன்னை முஸ்லீமாகத்தான் ட்ரீட் பண்ணுவோம். நாங்க தௌஹீத் ஜமாத் அப்படித்தான் பண்ணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண மாதிரி என்ன செய்வோம்? உன்னை ஒருத்தர் அடிக்கிறான்னு சொன்னா ஏன்டா முஸ்லீம் அடிக்கிறேன்னு கேட்போம். உன் மேல பொய் வழக்கு போட்டா ஏன் முஸ்லீம் மேல பொய் வழக்கு போடுறேன்னு கேட்போம். உனக்கு கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா ஏன் முஸ்லீமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்போம். அதே நேரத்தில் இதையும் சொல்லுவோம், நீ இந்த தர்கா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ்விடத்துல முஸ்லீமா இருக்க, உலக கணக்குல பட்டியல்ல வருவே, மறுமையில காபீர் கணக்குல சேர்க்கப்படுவே, அபூஜஹல் லிஸ்டுக்கு போயிட ஜாக்கிரதையா இருந்துக்க. இது முரண்பாடா? இது மார்க்க அடிப்படையிலான நிலைப்பாடு, இது உலக அடிப்படையிலான நிலைப்பாடு. இப்படி ரெண்டா பிரிக்கிறதுக்கு மார்க்கத்தில் நமக்கு என்ன இருக்கு? அனுமதியும் முன்னுதாரணமும் ஆதாரம் இருக்குது.